சின்ன வயசில் எங்கள் 12 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா கூட இருந்தேன். அப்புறம் நான் வீட்டு விட்டு ஓடிட்டேன். வீட்டு விட்டு ஓடி போயிட்டு வெளுப்பூரில் போயிருந்தேன். வெளுப்பூர்லேருந்து அப்புறம் போயிட்டு பாஸ்போர்ட்டு போய் உதவி கேட்டதுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டேனாங்க. உதவி போய் கேட்டதுக்கு எங்கேயும் பாஸ்போர்ட் உதவி எத்தனையோ உதவி போய் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சித்த சூறா எங்கள் அப்பாவோட சூறா எல்லாம் கேட்குறாங்க. என்ன சொல்லுங்கள்? நீங்கள் கேட்டது வந்து கல்யாணத்துக்கு முன்னவா கல்யாணத்துக்கு அப்புறமா? கல்யாணம் பண்ணதுக்கு முன்னே. அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது அதை ரெஜிஸ்டர் பண்ணல? இல்லை, கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணல. திருப்பி போய் கேட்டதுக்கு திருப்பியும் கொடுக்க மாட்டேனாங்க. எல்லா சூறா கேட்டாங்க. உங்கள் அப்பாவோட சூறா வேணும், அந்த சூறா வேணும், எல்லா சூறா எடுத்துகிட்டு வந்தால் தான் முடியும், அண்ணனோடலாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் உங்கள் வீட்டுக்காரரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்காருக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி அவர் கூட இருந்தேன். அவர் கூட இருந்தால் பிள்ளைங்க பிறந்துச்சு. பிள்ளைங்களுக்கு நான் போய் பிறந்துச்சுடா கேட்டேன்னே. இந்த மாதிரி உனக்கு இல்லைன்னா உன் பிள்ளைங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? எனக்கு ஒன்றுமே இல்லாத வயசு. உனக்கு ஒன்றுமே இல்லை, உனக்கு எடுத்தால் தான் உன் பிள்ளைங்களுக்குலாம் எடுக்க முடியாத சூறா தாச்சி. அவங்களுக்குலாம் இருக்குது. 5 பிள்ளைங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்குது, 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் இல்லை. அவங்க இந்த மாதிரி மோட்டர் சைக்கிள்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சுற்றுவா மூலியமாக எடுத்துக்கிட்டானுங்க. அது எப்படி அவங்களுக்கு மாத்திரம் கிடைச்சது? அவனுக்கு இஸ்லாமில் சேரணும்னு அவனுக்கு இது பண்ணிட்டு எடுத்துக்கிட்டானுங்க. அவங்க ஏன் இஸ்லாம் சேர்ந்தாங்க? பாஸ்போர்ட் வேணும்னு சொல்லி தான். சரி, அவங்க அப்பா வந்து இஸ்லாம் தான். நானும் சேர சொன்னாங்க, நான் சேரல. We just heard what Meenachi had to say. She's 50 years old, and for the last 50 years she's been stateless. She ran away when she was young, and because of that she lost that opportunity to get her IC at the proper time. And then finally when she did get to apply for her IC, they ran into all kinds of difficulties producing the evidence and all the documents that were required. And then she lived with a man all her life, and he was Muslim and she was Hindu, and they remained unmarried because she didn't want to convert. They had 5 children, 3 boys and 2 girls. 3 of the boys, they have all the birth certificates and ICs, no problems, because they decided to take the religion of their father, Islam. The mother wanted the girls to be Hindus, and as a result of which they herself every time and her children, whenever they go in to get some of this documentation, they are told by the administration people, convert, and if you convert we will give you, otherwise they've not got any of this. இப்போதைக்கு எனக்கு வந்து ஐசி இல்லை. இப்போதைக்கு ஏன் எனக்கு ஐசி இல்லைனாக்கா எங்கள் அப்பா முஸ்லீம்காரரு, அதுக்காக தான் எனக்கு வந்து ஐசி ஒன்றும் கிடைக்கல. நான் எந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நான் போய் கேட்ட இடத்துலலாம் வந்து ஐசி வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. என்னத்துக்கு கொடுக்க மாட்டேறாங்கனாக்கா, எங்கள் அப்பா வந்து ஒரு முஸ்லீம்காரரு, நீ வந்து தமிழில் கூற முடியாது, எப்படி இருந்தாலும் நீ மிளாயில் புந்து தான் ஆகணும், ஏன்னாக்கா உங்கள் அப்பா முஸ்லீமு, உங்கள் அப்பா மூலிமா தான் நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. நான் அப்படியே நான் கூற மாட்டேன்ட்டேன். எங்கள் அம்மா கூட தான் இருக்கணும், எங்கள் அம்மா இன்று என் அம்மா கூட தான் நான் சின்ன வயசுல இன்னும் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நான் வேலை எடுத்துக்கு நான் அப்படியே தான் எங்கள் அம்மா கூட இருந்து அப்படியே ஆளுங்களோட ஐசிலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்படியே இருக்கிறப்ப ஒருத்தர் நான் இஷ்டப்பட்டு அப்படியே அவர் கூட நான் போயிட்டேன். அவர் கூட போயிட்டு அவர் எனக்கு எல்லாம் எடுத்து தரேனார். அவரும் முயற்சி பண்ணார் தான், அவரே எனக்கு எடுத்து கொடுக்குறேன், எனக்கு எங்கேயோ தான் கூப்பிட்டு போனார் என்னைய. ஆனால் எனக்கு முடியல. ஏன்னாக்கா எங்கள் அப்பா இருந்து எங்கள் அம்மாலாம் இருந்து போய் ஒன்றா சேர்ந்து தான் இப்போ எடுக்க முடியும். நாங்கள் அப்போனா என் அம்மாவை கூப்பிட்டு நான் போனேன். பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு, முஸ்லீம் தான் இந்த மாதிரி முடியாது அப்படி இப்படிலாம் என்னமோ பண்ணாங்க. என் வீட்டுக்காரர் எனக்கு கூப்பிட்டு போனார் தான், ஆனால் எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு என்ன பாதிப்பு? எனக்கு இப்போதைக்கு எனக்கு ஐசி இல்லாதரிசி, எனக்கு வேலை இதுக்கெல்லாம் போக முடியல. போனாலும் கூட இந்த மாதிரி மண் கழுவுறதுக்கு இந்த மாதிரி வேலைக்கு தான் போக முடியும். நான் ஆசைப்பட்டு வேலைக்கெல்லாம் நான் போக முடியல. அது நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் நல்லா வேலை செஞ்சு நான் காசு பண்ணோடு நல்லா இருந்து நான் அம்மா வச்சு பார்த்துக்கணும், என் குடும்பத்தை வச்சு நான் பார்த்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் என்ன இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி ஐசி கிடைக்கல. எனக்கு வந்து நான் எது நினச்சதுலாம் நான் எனக்கு நினைக்க மாட்டேது. நான் ஸ்கூலுக்கு போனதே இல்லை இன்னும் இருக்கும். ஆனால் எனக்கு ஆசை மற்றவங்க மாதிரி நல்லா படித்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேர் என் கூட்டாளிகளும் நல்லா இருக்கிறாங்க. நான் தான் இப்படி இருக்கிறேன்னு எனக்கு ரொம்ப எனக்குள்ளேயே நான் இது பண்ணி போய் பரவாயில்ல, கழுவுனாலும் பரவாயில்ல, நான் போய் மங்களாங்க போய் கழுவுவேன். ஆளுங்க வீட்டிலாம் நான் போய் வேலை செஞ்சுருக்கிறேன். நான் இப்படி இருந்துட்டாலும் என் பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணும். என் பிள்ளைங்க இன்னும் சின்ன பிள்ளைங்க
அதுக்கெல்லாம் நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு ஐசி எடுத்து கொடுங்க. என் பிள்ளைங்களாம் வந்து என்ன மாதிரி ஆகக்கூடாது. எனக்கு இப்போ வயசு வந்துட்டு 19 வயசு ஆக போதாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு ஐசி எனக்கு இல்லை. நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை. நான் ஒரு கிளீனர் வேலை நான் செய்கிறேன். ஐசிலாம் ரொம்ப சிரமமாக இருக்கேங்க. அம்மாவை எங்கெங்கே போய் பார்த்துருக்கேன் ஐசி மூலியமாக. இன்ன வரைக்கும் ஐசி செஞ்சு தரல. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை செய்கிறதுக்கலாம். அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அம்மா ஒண்டி தான் இருக்காங்க. அக்கா கல்யாணம் பண்ணிட்டாங்க. 3 அண்ணனுங்க இருக்காங்க. ஒரு அண்ணன் அடிப்பட்டு இறந்துட்டாங்க. இப்போ அம்மா நான் தான் வேலை செஞ்சு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்கூலுக்கே போகணும்? சின்ன வயசு ஸ்கூலுக்கு போனதில்லை அங்கிள். நான் ஜூரில் வேலை செய்கிறேன். என்ன வேலை? கிளீனர் வேலை. கிளீனர் வேலை செய்கிறேன். உங்களுக்கு எத்தனை நீங்கள் முயற்சி பண்ணும்போது ஐசியூ சின்ன வயசுலேருந்து போய் இருக்கோம். அம்மாலாம் போயிட்டு செஞ்சு தரணும் ஒன்றும் செஞ்சே தரலாங்க. அம்மா இங்கே போயிருக்காங்க. பிள்ளைங்க பில்டாக்கெலாம் போயிருக்காங்க. பிஎம்க்கெலாம் செஞ்சு தரலாங்க. ஏன் கிடைக்கல உங்களுக்கு ஐசி கிடைக்கல நீங்கள் நினைக்கிறீங்க? அது எனக்கும் தெரியலங்க. நாங்கள் போனப்பெலாம் வந்துட்டு இதை செஞ்சு தர சொல்லிட்டு எல்லாம் சூறாக எழுதிக்குவாங்க. படம்லாம் பிடிச்சி எடுத்து சொல்லுவாங்க. நாங்களாம் போய் கொடுத்துன்னு இருக்கோம் செஞ்சு தரலாங்க. Yeah, that was Mala, the second of the 2 daughters of Meenachi. She's 19 years old, and same case, she doesn't have any identification document. She doesn't have birth certificate. She doesn't have IC, and again for the same reasons, she has not been to school, and totally illiterate, and she works as a cleaner right now. It seems that this statelessness seems to be a bane of the weak and the vulnerable, because they're just overwhelmed by all the requirements of the officialdom. On top of that, they get entangled in situations like in this case because of the fact that the father is a Muslim, and the state does not recognize their rights as citizens. And as it is in the Constitution, it says Article 11 says clearly that every citizen has a right to choose their religion. But it does not seem to work out in practice. And then when you are weak and vulnerable like this family is, whenever they go up to officialdom, they're just coerced, they are just manipulated, they're just denied. And the net result is poverty, impoverishment, marginalization, at the very bottom of our Malaysian society. One of our aims in the Human Rights Party is to address these problems squarely, and this is an Indian problem. There's the Chinese in the country don't have this problem. The Malays in the country don't have this problem. The Indians in this country have this problem. The Indian poor have this problem. So it needs to be addressed squarely with clear resource allocation from the government. A department needs to be set up just to address these issues, and there are many different reasons why these things happen. And the government needs to set up a clear department to address this. The people from the various departments come and give out forms to these people. These people don't understand the form. They have no clue what the form says, let alone all the other documentation, all the other stuff that's required to fulfill the requirements. Clearly this is one, unless this is done, this problem will not be resolved. The other thing is, in the Constitution it very clearly says as long as the parent of the child, one of them is a citizen, by operation of law the child is a citizen. But in practice, when they miss out on the opportunity to gain their citizenship or their birth certificates, all they need to show is that they were born of this parent. It's as simple as that. But yet the requirements are so overwhelming. And then when you're at the bottom of this whole of our society, they just give up. In fact, many of them that we have dealt with on this issue have just given up because they just don't think they can make it.